V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வாக்காளர் நிலையங்களுக்குள்ளே உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகளான பஃப்ரல் மற்றும் CMEV என்கின்ற இந்த இரண்டு அமைப்புகளும் தரித்து நின்று முழுநேரமாக கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். வாக்காளர் நிலையத்துக்குள்ளே வாக்கெடுப்பு முகவர்களாக அனுமதிப்பதற்கான அனுமதி வழங்கப்படுவது கட்சி ரீதியாகவும் சுயேட்சை குழுக்கள் ரீதியாகவும் வேட்பாளர் ரீதியாக அல்ல. வாக்காளர் நிலையங்களுக்குள்ளே அனுமதிக்கப்படுகின்றவர்கள் என்கின்ற போது அங்கே திருவத்தாட்சி அலுவலனால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்கெண்ணும் உத்தியோகத்தர்களும் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் தெரிவத்தாட்சி அலுவலனால் அனுமதி வழங்கப்பட்ட கண்காணிப்பாளர்களும் மாத்திரமே உள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும். வழங்கியிருக்கின்ற கணக்கிலே கூறியிருக்கக்கூடிய அந்த அவரால் விநியோகிக்கப்பட்ட வாக்குச்சீட்டு எண்ணிக்கையும் சரியாக இருக்கின்றதா என்ற பட்டியல் கட்டம் அதுக்கான உச்சபட்ச பலத்தை பிரயோகிப்பதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் உதவிக்கு செல்வதற்கு தயாராக முப்படைகளும் இருக்கின்றன. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தேர்தல்கள் திணைக்களகத்தின் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி திரு தமிழரசு அவர்களே. மீண்டும் ஒரு ஊடறுப்பிலே ஒரு முக்கியமான நேரத்திலே உங்களோட நினைவில் மகிழ்ச்சி. வணக்கம். வாக்களிப்பு நிறைவு பெற்றிருக்கின்றது. வாக்கு பெட்டிகள் அனைத்தும் குறிப்பாக வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணுகின்ற நடைமுறை எப்படி இடம்பெறப் போகின்றது? முதற்கட்டமாக எவ்வகையான ஏற்பாடுகளை தேர்தல் திணைக்களகம் ஏற்படுத்தி இருக்கு? இன்று நாடுதல் ரீதியிலே சகல பகுதிகளிலும் வாக்களிப்பு சுமூகமாக இடைவெளி இடம்பெற்று தற்போது 4 மணி அளவிலே வாக்களிப்பு நிறைவுறுத்தப்பட்டு வாக்கு பெட்டிகள் உரிய முறையிலே மூடி முத்திரையிடப்பட்டு வாக்கெண்ணல் நிலையங்கள் மத்திய நிலையங்களை நோக்கி எடுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. அதுக்கான வாகன வசதிகள் எல்லாம் பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து தற்போது வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணல் மத்திய நிலையங்களை நோக்கி வருகை தருவதற்கு ஆரம்பித்திருக்கின்றது. அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும், இந்த தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே வாக்கு நிலையங்களுக்கு எடுத்து வரப்பட்டு மாலை 4 மணி பின்னர் அந்த வாக்கு கணக்கெடுக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட அங்கே வாக்கெண்ணல் பணி, தபால் மூல வாக்கெண்ணல் பணி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏனைய வாக்குப்பட்டிகள் வருகின்ற ஒழுங்கிலே அந்தந்த வாக்கு கணக்கெண்ணல் நிலையங்களிலே அவை சரிபார்க்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும், பல்வேறு ஆவணங்களுக்கூடாக அவை சரிபார்க்கப்பட வேண்டும். அவை சரிபார்க்கப்பட்டு அவையெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த வாக்களிப்பிலே வன்முறைகள் எதுவும் இல்லை, சுமூகமாக வாக்களிப்பு இடம்பெற்றது என்ற விடயங்களை உறுதிப்படுத்திய பின்னர் வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்படும். வாக்கெண்ணல் பணிகளே முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் அந்த பெட்டிகளிலே இருக்கின்ற வாக்குச்சீட்டுகளும் தலைமைதாங்கும் உத்தியோகத்தர் வழங்கியிருக்கின்ற கணக்கிலே கூறியிருக்கக்கூடிய அந்த அவரால் விநியோகிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் எண்ணிக்கையும் சரியாக இருக்கின்றதா எந்த பட்டியல் என்று பார்க்கின்ற முதல் கட்டம். அந்த கட்டம் முடிவடைந்த பின்னர் அந்த வாக்குச்சீட்டுகள் தரம் பிரிக்கப்பட்டு கட்சி ரீதியாகவும் சுயேட்சை குழுக்கள் ரீதியாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தரம் பிரிக்கப்படும். அவ்வாறு தரம் பிரிக்கப்பட்டு அந்த 2ஆம் கட்ட வாக்கெண்ணல் முடிவுறுத்தப்படும். அந்த வாக்கெண்ணல் முடிவுறுத்தப்பட்ட பின்னர் ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட மொத்த மாவட்ட ரீதியில பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் கணக்கிடப்பட்டு மாவட்ட ரீதியிலே ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசனங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். அதன் பின்னர் எந்தெந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்குரிய விருப்பு வாக்குகள் என்ற பணி 3ஆம் கட்டமாக இடம்பெறும். நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது 4:15 மணியளவில் தபால் மூல வாக்களிப்புக்கான எண்ணுகின்ற பணிகள் ஆரம்பமாகிவிடும் என்று கூறியிருக்கின்றீர்கள். அப்படியாயின் தபால் மூல வாக்களிப்பினை தொடர்ந்து அடுத்ததாக பொதுவான ஏனைய வாக்களிப்புகளுக்கான எண்ணிக்கையானது 7:15 மணியளவில் ஆரம்பிக்கப்படும் என்று உங்களுடைய தேர்தல் திணைக்களம் சொல்லியிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் உத்தியோகபூர்வமான முடிவினை அன்னளவாக எத்தனை மணிக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாட்டினுடைய மக்கள்? ஆமா, அதாவது பொதுவாக நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரை நாங்கள் இத்தனை மணிக்குள்ளே முடிவுகளை தந்து விடுவோம் அல்லது இதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவிப்பது இல்லை. இருந்தாலும் கூட ஒரு கடந்த தேர்தல்களின் அனுபவங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது
இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பொதுவாக நள்ளிரவை நாங்கள் அண்மிக்கின்ற போது தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வர ஆரம்பித்துவிடும். அதிகாலை வேளையில் புலர் இந்த காலை பொழுது புலர்கின்ற வேளையிலே பெரும்பாலும் கட்சி ரீதியான சகல முடிவுகளையும் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்று தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்க்கின்றது. அதன் பின்னரேயே அந்த விருப்பு வாக்குகள் வெளிப்படும். அது கொஞ்சம் நீண்ட நேரம் செல்கின்ற ஒரு பணி. அதுக்கு காலதாமதம் ஏற்பட இடம் உண்டு. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் கட்சி ரீதியான முடிவுகள் ஆக குறைந்தது அதிகாலையை அண்மிக்கின்ற போது எதிர்பார்க்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியான முடிவுகள் நாங்கள் காலை பொழுதை அதிகாலை அண்மிக்கின்ற போது வருவதற்கு ஆரம்பிக்கும். தேர்தல்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சிகள் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக போட்டியிடுகின்றன. குறிப்பாக அந்த கட்சிகளுடைய வாக்கு எண்ணிக்கையின் போது சில கட்சிகள் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வாக்கு எண்ணிக்கையின் போது இடம்பெறும். அந்த சந்தர்ப்பம் அல்லது எப்படியான சூழ்நிலையில் ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லப்படும், எப்படியான ஒரு கட்டத்தில் ஒரு கட்சி அப்படியே நிராகரிக்கப்படும் என்கின்ற வரையறை தேர்தல் திணைக்களத்தில் இருக்கின்றது. அதனை சற்று விவரிக்க முடியும்? வாக்கெண்ணல் நடைபெறுகின்ற போது உங்களுக்கு தெரியும், நான் கூறியது போன்று முதல் கட்டமாக வாக்குச்சீட்டுகள் அந்த பெட்டிகளிலே சரியாக இருக்கின்றதாக என்ற கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான வாக்கெண்ணல் நடைபெறுகின்ற போது அந்த பணி முடிவுறுத்தப்பட்ட பின்னர் ஒவ்வொரு கட்சியும் சுயேட்சை குழுவும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அனைத்தும் கணக்கெடுக்கப்பட்டு அது அங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படக்கூடிய முடிவுகளை கணக்கின்ற மத்திய நிலையத்தில் அது செய்யப்படும். கணக்கெடுக்கப்பட்ட பின்னர் அளிக்கப்பட்ட செல்லுபடியான மொத்த வாக்குகளிலே 21% வாக்குகளுக்கு குறைவாக வாக்குகளை பெற்ற கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அவர்கள் நீக்கப்படுகின்ற போது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளும் அந்த மொத்த அளிக்கப்பட்ட வாக்குகளிலிருந்து நீக்கப்பட்டு அதன் பின்னர் எஞ்சுகின்ற வாக்குகளை எத்தனை ஆசனங்களோ அவற்றினால் பிரித்து அந்த ஒவ்வொரு ஆசனத்துக்கும் எவ்வளவு வாக்கு தேவை என்ற அந்த பெறுமதி கணக்கீடு செய்யப்படுகிறது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறுகின்ற போது அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கட்சி சார்பில் யார் யார் அனுமதிக்கப்படுவார்கள்? அந்த வாக்கு எண்ணிக்கை இடம்பெறுகின்ற பகுதியானது எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்க போகின்றது? வாக்கெண்ணல் நிலையங்களுக்குள்ளே அனுமதிக்கப்படுகின்றவர்கள் என்கின்ற போது அங்கே தெரிவத்தாட்சி அலுவலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்கெண்ணும் உத்தியோகத்தர்களும் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் சார்பாக நியமிக்கப்படுகின்ற வாக்கெண்ணல் முகவர்களும் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் தெரிவத்தாட்சி அலுவலர்களால் அனுமதி வழங்கப்பட்ட கண்காணிப்பாளர்களும் மாத்திரமே உள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும். வேறு எந்த நபரும் வாக்கெண்ணல் நிலையத்துக்குள்ளே செல்ல முடியாது. அது மாத்திரமின்றி இந்த வாக்கெண்ணல் நிலையம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு கடும் பலத்த பாதுகாப்புகளுக்கும் ஏற்பாடுகளுக்கும் உட்பட்டிருக்கும். ஆகவே அதிகாரம் அளிக்கப்படாத எந்த ஒரு நபரும் அதற்குள் நுழைய முடியாது. வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்களா, உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்களா, அல்லது இருதரப்பும் அனுமதிக்கப்படுகின்றார்கள்? வாக்கெண்ணல் நிலையங்களுக்குள்ளே உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகளான பஃப்ரல் மற்றும் CMEV என்கின்ற இந்த 2 அமைப்புகளும் தரித்து நின்று முழு நேரமாக கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காக அனுமதிக்கப்படுகின்றார்கள். சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வாக்கு நிலையங்களுக்குள் சென்று வர அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உள்ளே தடுத்து நிற்க முடியாது. ஏனைய உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகள் வாக்கெண்ணல் நிலையங்களில் அந்த நிலையங்கள் அமைந்துள்ள சுற்றுச்சூழலில் கண்காணிப்பில் ஈடுபடலாம், உள்ளே செல்ல முடியாது. விருப்பு வாக்கு எண்ணுகின்ற போது அங்கு மீண்டும் ஒரு வாக்கு எண்ணிக்கையினை விருப்பு வாக்கின் போது கட்சிகளின் சார்பில் போட்டியிடுகின்றவர்கள் கோருகின்ற பட்சத்தில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையின் போது தேர்தல் திணைக்களம் என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது? அதாவது விருப்பு வாக்கு என்ற எண்ணிக்கைகளின் போது ஒருவர் அந்த மீள் எண்ணிக்கையை கோரிக்கை விடுக்கலாம். அவ்வாறு விடுக்கின்றது எவ்வாறு என்றால் அவர் பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்திலும் அந்த கோரிக்கையை விட முடியும். அது பிரதான கணக்கெண்ணும் உத்தியோகத்தில் அந்த கணக்கெடுப்பை முடித்து அந்த அறிக்கையை எல்லாம் தயாரித்து அந்த ஆவணங்களை ஒப்பமிட்டு எடுத்து சென்ற பின்னர் கோரிக்கை விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த செயல்முறைக்கு முன்னதாகவே இவர் அதை கேட்க வேண்டும். மீண்டும் கணக்கெடுப்பாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்துக்குள்ளேயே அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். அது அங்கே இருக்கின்ற அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவரால் முன்வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு முன்வைக்கப்படுகின்ற போது அந்த மேல் கணக்கெண்ணல் இடம்பெறும். அதுவும் 2 முறைக்கு மேல் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட முடியும். குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் 5 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றால் அவர்களின் சார்பில் ஒருவரைத்தான் தேர்தல் திணைக்களம்
வாக்கெண்ணும் நிலையத்துக்குள் அனுமதிக்குமா அல்லது போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அவர்கள் சார்பில் ஒருவரை வாக்கெண்ணும் நிலையத்துக்குள் அனுமதிக்கலாம்? வாக்கெண்ணல் நிலையத்துக்குள்ளே வாக்கெடுப்பு முகவர்களாக அனுமதிப்பதற்கான அனுமதி வழங்கப்படுவது கட்சி ரீதியாகவும் சுயேட்சை குழுக்கள் ரீதியாகவும் வேட்பாளர் ரீதியாக அல்ல. ஆகவே ஒரு வாக்கெண்ணல் நிலையத்திற்குள் ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழு 5 முகவர்களை நியமிக்க முடியும். அந்த வகையிலே அந்த கட்சி ஒரு வாக்கெண்ணல் நிலையத்துக்கு 5 பேர் என்ற வகையிலே எத்தனை வாக்கெண்ணல் நிலையங்கள் இருக்கின்றனோ அத்தனை வாக்கெண்ணல் நிலையங்கள் முகவர்களை நியமிக்க முடியும். ஒட்டுமொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதாக நீங்கள் உணர்கிறீர்களா? சட்டம் ஒழுங்கு எங்காவது ஒரு இடத்தில் சற்று தளம்பல் ஏற்படுகின்ற போது அதற்கான மாற்று ஏற்பாடுகள் அல்லது அதனை அடக்குவதற்கான உத்தரவுகள் உங்கள் வசம் இருக்கின்றதா? ஆமா, அதாவது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற முழு பொறுப்பும் போலீஸ் திணைக்களத்தை சார்ந்தது. அதற்கான அறிவுறுத்தல்களை தேர்தல் ஆணைக்குழு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவும் திருப்திப்படுகின்றது. நான்கு ரீதியிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எங்காவது சட்டம் ஒழுங்கு மீறப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால் அல்லது அதற்கு சவால் விடுக்கப்பட்டால் அதற்கான உச்சபட்ச பலத்தை பிரயோகிப்பதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் உதவிக்கு செல்வதற்கு தயாராக முப்படைகளும் இருக்கின்றன. தேர்தல் பணிகளில் மிகவும் பல்வேறுபட்ட பணிகளோடு இருந்த போதிலும் பல சிரமங்கள் மத்தியிலும் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வாக்கெண்ணும் நிலைமைகள் தொடர்பிலும் ஏனைய மேலதிக விவரங்கள் தொடர்பிலும் விவரித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க.